வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜாக் கேன்ஃபீல்டோட வெற்றி கொள்கைகள் புத்தகம். அதாவது உங்க இப்போதைய நிலைமையில இருந்து நீங்க நிஜமாவே ஆசைப்படுற இடத்துக்கு எப்படி போறது அத பத்தி தான். இது ஏதோ சாதாரண சுய முன்னேற்ற புத்தகம் இல்ல. ஆசிரியர் சொல்ற மாதிரி வெற்றிக்கும் சரி சந்தோஷத்துக்கும் சரி அதுக்கு பின்னால சில பொதுவான விதிகள் இருக்கு. காலம் கடந்த விதிகள். அவர் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் படிச்சு நிறைய கருத்தரங்கங்கள்ல கலந்துகிட்டு அப்புறம் பெரிய பெரிய ஆட்களை பேட்டி கண்டு இந்த விதிகள் எல்லாம் தொகுத்திருக்காரு. இது அவருக்கும் சரி அவர்கிட்ட கத்துக்கிட்ட பல பேருக்கும் சரி வேலை பணம் உறவுகள்னு எல்லாத்துலயும் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்றார். இன்னைக்கு இந்த கொள்கைகள் வழியா உங்க இலக்குகளை எப்படி அடையிறதுன்னு பார்க்கலாம். குறிப்பா ஒரு தெளிவான நோக்கம் அதை எப்படி உருவாக்குறது, அதை நோக்கி எப்படி போறதுன்னு ஆழமா பார்க்கலாம். ஆமா, இதுல சுவாரஸ்யமே அதுதான். இந்த கொள்கைகள் நீங்க யாரா வேணா இருங்க, எங்கிருந்து வேணா வாங்க, உங்களுக்கும் இது வேலை செய்யுங்கிறது தான். அத உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது, அது மட்டும்தான் உங்க வேலைன்னு கேன்ஃபீல்ட் சொல்றார். இது ஒன்னும் மந்திரக்கோள் இல்ல, ஆனா ஒரு நல்ல வழிகாட்டி. சரி. அப்போ அந்த வழிகாட்டியோட முதல் படி என்ன? அது ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்னு இருக்குமே, அதோட ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முதல் கொள்கை அசைக்கவே முடியாத கொள்கை என்னன்னா, உங்க வாழ்க்கையோட வெற்றி தோல்வின்னு எல்லாத்துக்கும் 100% நீங்க தான் பொறுப்பு. ஆமாம், நீங்க தான். இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் முதல்ல, ஆனா இதுதான் அடித்தளம். ஓஹோ. அதாவது உங்க வாழ்க்கையில நடக்கிற எதுக்குமே சூழ்நிலையோ மத்தவங்களையோ இல்ல விதியோ குறை சொல்றத முதல்ல நிறுத்தணும். உங்க எண்ணங்கள், உங்க உணர்வுகள், அப்புறம் உங்க செயல்கள், இது மூலமா தான் உங்க அனுபவங்களை நீங்களே உருவாக்குறீங்கங்கிறத ஏத்துக்கணும். இது பழி அவங்க மேல போடுறதில்ல, உங்க கையில எவ்வளவு சக்தி இருக்குன்னு புரிய வைக்கிறது. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நம்ம வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதுக்கு காரணம் நாம முன்னாடி செஞ்ச ஏதோ ஒரு செயல் தான், அப்படிதானே? இப்போ உதாரணத்துக்கு ஒரு போனஸ் கிடைக்குதுன்னு வைங்க. அதை தேவையில்லாததுக்கு செலவு பண்ணிட்டா கொஞ்ச நாள்ல காசு காலி. இது ஒரு விளைவு. அதே காசை ஒரு நல்ல முதலீடு செஞ்சா அது பல மடங்கு ஆகும். அது வேற விளைவு. ஆரம்பம் ஒண்ணுதான், ஆனா நம்ம செயல்பாடு விளைவை மாத்துது. இது நேரா இருக்கிற காரண விளைவு தத்துவம் மாதிரி தான். மிகச்சரியா சொன்னீங்க. ரொம்ப சிம்பிள். உங்க கண்ட்ரோல்ல நேரடியா என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. உங்க எண்ணங்கள், மனசுல நீங்க பாக்குற காட்சிகள், நீங்க பேசுற வார்த்தைகள், அப்புறம் உங்க செயல்கள், இது மட்டும்தான். மத்தபடி வெளியே நடக்கிற சம்பவங்களையோ மத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறதையும் உங்களால நேரா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா 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 உங்க எண்ணங்களையும் செயல்களையும் மாத்துனா அதோட விளைவுகளையும் மாத்தலாம். உங்க வாழ்க்கையோட திசையையே மாத்தலாம். இந்த உண்மைய ஆழமா ஏத்துக்கிறது தான் வெற்றிக்கான முதல் படி. ரொம்ப முக்கியமான படி. இத செய்யாம மத்த எந்த கொள்கையும் முழுசா வேலை செய்யாது. சரி, புரிஞ்சது. இந்த முதல் படியை எடுத்துட்டோன்னு வைப்போம். 100% பொறுப்பு ஏத்துக்கிட்டாச்சு. அடுத்து எங்க போறது? ஒரு டைரக்ஷன் வேணுமே, இலக்கில்லாம எப்படி? அருமையான கேள்வி. அடுத்த கட்டம் ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையோட நோக்கம், அத கண்டுபிடிக்கணும். லைஃப் பர்பஸ்னு சொல்றோம்ல, அது. நீங்க எதுக்காக இந்த பூமியில இருக்கீங்க? உங்ககிட்ட இருக்கிற தனிப்பட்ட திறமை என்ன? எதை செஞ்சா உங்களுக்கு நிஜமான சந்தோஷம், ஒரு ஆர்வம் கிடைக்குது? இத கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆசிரியர் கேன்ஃபீல்டே சொல்றார், எப்போ அவருக்கு அவரோட உண்மையான நோக்கம் தெளிவா புரிஞ்சதோ அன்னையிலிருந்து அவரோட ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு புது அர்த்தம் கிடைச்சுதான். ஒரு எனர்ஜி, ஒரு மன உறுதி எல்லாம் வந்திருக்க. அது ஒரு எரிபொருள் மாதிரி. இத எப்படி கண்டுபிடிக்கிறது? சில சமயம் இது பெரிய தத்துவ கேள்வி மாதிரி தோணுதோ. லூ டைஸ்னு ஒரு பயிற்சியாளர் சொன்ன மாதிரி, நீங்க எப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா உயிர்ப்பா இருந்தீங்க அந்த மாதிரி நேரங்களை ஒரு லிஸ்ட் போட்டு அதுல பொதுவா என்ன இருக்குன்னு பாக்குறது ஒரு வழியா. அது ஒரு நல்ல வழிதான். உதாரணத்துக்கு மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதோ, இல்ல ஒரு டீமை வழி நடத்தும் போது, இல்ல புதுசா எதையாவது உருவாக்கும் போது, அப்போ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிருக்கலாம். அது ஒரு சூப்பரான வழிமுறை. அந்த சந்தோஷமான தருணங்கள்ல உங்க ஆர்வம் ஒளிஞ்சிருக்கலாம். இன்னொரு வழி, கேன்ஃபீல்ட் சொல்றது, உங்களுக்கு நிஜமாவே என்ன வேணும்னு ரொம்ப தெளிவா முடிவு பண்றது. அதுக்கு ஒரு பயிற்சி கூட சொல்றாரு. 3 லிஸ்ட் போட சொல்றாரு. 3 லிஸ்டா? ஆமா. 1, உங்க வாழ்நாள்ல நீங்க செய்ய விரும்புற 30 விஷயங்கள். 2, நீங்க சொந்தமா வச்சுக்க விரும்புற 30 பொருள்கள். 3, நீங்க ஆக விரும்புற 30 விதமான மனிதர்கள் அல்லது நிலைகள். 30 ஒவ்வொன்றுலயுமா? இது கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தெரியுது. ஆனா ஒருவேளை இது நம்ம கற்பனையை விரிவாக்குறதுக்கும்
நம்மளோட ஆழமான ஆசைகளை வெளியே கொண்டு வரதுக்கும் உதவுமோ? முதல்ல ஒரு பெரிய பங்களா, ஸ்போர்ட்ஸ் கார்னு தோணலாம். ஆனா யோசிக்க மத்தவங்க என்ன மதிக்கணும், என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், நான் இந்த சமூகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும், இந்த மாதிரி ஆழமான விஷயங்கள் வரலாம் இல்லையா? கண்டிப்பா. அந்த பயிற்சியோட நோக்கமே அதுதான். மேலோட்டமா இருக்கிற ஆசைகளை தாண்டி உங்க மனசு உண்மையா என்ன கேக்குதுன்னு பாக்குறது. உங்க இலக்குகள் ஒரு தடவை தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த பவர்ஃபுல் டூல் வருது. மனக்கண்ணுல பாக்குறது, விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். விளையாட்டு வீரர்கள் இதை நிறைய பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. கோல்ஃப்ல ஜாக் நிக்லாஸ் அவர் ஒவ்வொரு ஷாட் அடிக்கிறதுக்கு முன்னாடியும் பந்து எங்க போகணும், எப்படி விழணும்னு மனசுல தெளிவா பாப்பாராம். அது மட்டும் இல்ல, ஹார்வர்ட்ல ஒரு கூடைப்பந்து ஆய்வு செஞ்சாங்கன்னு படிச்சிருக்கேன். 3 குரூப்பா பிரிச்சு ஒரு குரூப் தினமும் பிராக்டிஸ் பண்ணாங்க, இன்னொரு குரூப் ஒண்ணுமே பண்ணல, 3வது குரூப் சும்மா மனசுக்குள்ளேயே அவங்க நல்லா விளையாடுற மாதிரி கற்பனை பண்ணாங்க. என்ன ஆச்சரியம்னா, மனசுல பிராக்டிஸ் பண்ணவங்களோட திறமையும் நிஜமா பிராக்டிஸ் பண்ணவங்க அளவுக்கு முன்னேறி இருந்துச்சாம். மிகச்சரியான உதாரணங்கள் சொன்னீங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம மூளையில ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், அதாவது RASனு ஒன்னு இருக்கு. அது உங்க மூளையோட ஃபில்டர் இல்லைன்னா சர்ச் என்ஜின்னு வச்சுக்கோங்களேன். இது பொதுவா தேவையில்லாத தகவலை எல்லாம் வடிகட்டிட்டு முக்கியமானதை மட்டும் நம்ம கவனத்துக்கு கொண்டு வரும். ஓ, அப்படியா? நீங்க உங்க இலக்க ரொம்ப தெளிவா உணர்வோட மனக்கண்ல பாக்கும்போது இந்த RASக்கு ஒரு சிக்னல் போகுது. ஏய், இது எனக்கு ரொம்ப முக்கியம், இது சம்பந்தமா எது வந்தாலும் மிஸ் பண்ணாத அப்படின்னு. அதனால உங்க இலக்கு அடைய தேவையான வாய்ப்புகள், ஆட்கள், விஷயங்கள் எல்லாம் உங்க கண்ல பட ஆரம்பிக்கும். அது முன்னாடியே அங்க இருந்திருக்கலாம், ஆனா இப்பதான் உங்க மூளை அதை கவனிக்க ஆரம்பிக்குது. இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே. அப்போ சும்மா படமா பார்த்தா மட்டும் பத்தாதா? படமா பாக்குறதோட உங்க உணர்வுகளையும் அதுல சேர்க்கணும். அப்பதான் அதோட பவர் பல மடங்கு அதிகமாகும். உங்க இலக்க அடைஞ்சிட்டா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அந்த சந்தோஷம், பெருமை, நிம்மதி, உற்சாகம், அந்த உணர்வுகளை இப்பவே நீங்க மனக்கண்ல பாக்கும்போது முழுசா உணரணும். சரி. இது உங்க ஆழ்மனசுக்கு இன்னும் அழுத்தமான செய்தியை கொடுக்கும். இதோட சேர்த்து சுய பிரகடனங்கள், அதாவது அஃபர்மேஷன்ஸ், உங்க இலக்குகளெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி பாசிட்டிவா நிகழ்காலத்துல திரும்ப திரும்ப சொல்றது. இது உங்க நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்தும். ஆசிரியரே இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லியிருக்காரு. அவரோட வருமானம் வருஷத்துக்கு $25,000 $100,000 ஆகணும்னு இலக்கு வச்சாராம். ஆனா முதல்ல அதை நம்பவே முடியலையாம். ஆமா. ஆனாலும் தினமும் கண்ணாடியை பார்த்து நான் இப்போ வருஷத்துக்கு $100,000 சம்பாதிக்கிறத ரொம்ப சந்தோஷமாவும் நன்றியோடும் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதை அடைஞ்ச மாதிரி மனசுல பார்த்திருக்காரு. அப்படி செய்ய அது வரைக்கும் தோணாத பல புது ஐடியாஸ்லாம் வந்துச்சான். அவரோட புத்தகங்களை அவரே நேரடியா விற்கிறது, யூனிவர்சிட்டியில செமினார் பண்றதுன்னு பல யோசனைகள் அப்பதான் வந்துச்சான். வாய்ப்புகளும் தேடி வர ஆரம்பிச்சதுன்னு சொல்றாரு. அந்த உதாரணம் விஷுவலைசேஷனும் அஃபர்மேஷன்ஸும் எப்படி நிஜத்துல வேலை செய்யுங்கிறதுக்கு ஒரு நல்ல சாட்சி. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இலக்க முடிவு பண்றது, மனசுல பாக்குறது, அத பத்தி சொல்றது, இதெல்லாம் முக்கியம்தான். ஆனா இது மட்டுமே போதுமா? இல்ல. அடுத்ததா கட்டாயம் செய்ய வேண்டியது செயல்ல இறங்கணும். ஆக்ஷன். ஆமா இல்லையா? சும்மா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா ஒண்ணும் நடக்காதுல்ல. கண்டிப்பா நடக்காது. கேன்ஃபீல்ட் அவரோட கருத்தரங்குல ஒரு செயல் விளக்கம் செய்வாராம். ஒரு $100 நோட்டை எடுத்து காட்டுவாராம். இது யாருக்கு வேணும்னு கேட்பாராம். ஓ. நூத்துக்கணக்கான பேர் கைய தூக்குவாங்க, எனக்குன்னு கத்துவாங்க. ஆனா அவர் அமைதியா வெயிட் பண்ணுவாராம். யார் ஒருத்தர் தைரியமா அவங்க சீட்டை விட்டு எந்திரிச்சு ஸ்டேஜுக்கு நடந்து வந்து அந்த பணத்தை அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரோ அவங்களுக்கு தான் அந்த பணம். அடடா, இதுல பாடம் தெளிவா தெரியுதே. வாய்ப்பு முன்னாலே இருந்தாலும் அதை அடைய நாம ஒரு அடி எடுத்து வைக்கணும். சும்மா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, செயல் முக்கியம். மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஃபாபியோன்னு அர்ஜென்டினால இருந்து ஒருத்தர் பாப்ஸ்லெட் விளையாட்டுல ஒலிம்பிக் போகணும்னு ஆசை. பாப்ஸ்லெட்டா? சரி. அதுக்காக அமெரிக்காவுக்கு பயிற்சிக்கு வந்திருக்கார். ஆனா கோச் என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க செட் ஆக மாட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஃபாபியோ விடல. கோச் கிட்ட திரும்ப திரும்ப பேசிட்டே இருந்திருக்கார். தனக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குன்னு சொல்லியிருக்கார். அப்போ பேசிட்டு இருக்கும்போது தற்செயலாதான் அர்ஜென்டினா நாட்டுக்காரன்னு சொல்லியிருக்கார். ஓ, அதுல என்னாச்சு? அதை கேட்டதும் அந்த கோச்,
என்னது, அர்ஜென்டினாவா? நீ அர்ஜென்டினால இருந்து வந்திருக்கியா? இதை ஏன் முதல்லயே சொல்லலன்னு கேட்டாராம். ஏன்னா சர்வதேச பாப்ஸ்லெட் போட்டிகளுக்கு நிறைய நாடுகள் கலந்துக்கணும்னு ஒரு விதி இருக்காம். அர்ஜென்டினா மாதிரி நாடுகள் வர்றது அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. உடனே ஃபேபியோவை அர்ஜென்டினா சார்பா டீம்ல சேர்த்துக்க சம்மதிச்சிட்டார். பாருங்க, ஃபேபியோ சோர்ந்து போகாம தொடர்ந்து பேசினதுனால அந்த வாய்ப்பு கிடைச்சது. வாவ், இது சூப்பர் கதை. அப்போ வாய்ப்பு கதவை தட்டுன்னு காத்துட்டு இருக்க கூடாது, நாம தான் கதவை தேடி போகணும், சில சமயம் தட்டவும் செய்யணும். ஆசிரியர் சொல்ற அந்த ரெடி ஃபயர் எய்ம் அப்ரோச் இதுதானா? அதாவது எல்லாம் சரியா அமையற வரைக்கும், ஃபுல்லா ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாம முதல்ல செயல்ல இறங்கிட்டு அப்புறம் போக போக வழியை சரி பண்ணிக்கிறது. ஆமா, அதுதான். நிறைய நேரம் நாம ரொம்ப யோசிச்சு பிளான் பண்ணி சரியான நேரம் வரட்டோன்னு காத்துட்டே இருந்து கடைசியில செயல்ல இறங்காமலே விட்டுடுறோம். அதுக்கு பதிலா ஒரு தெளிவான இலக்கு இருந்தா போதும். அதை நோக்கி முதல் அடியை எடுத்து வச்சிடணும். அப்புறம் வர அனுபவத்திலிருந்து கத்துக்கிட்டு அடுத்த அடியை சரி பண்ணிக்கலாம். வேகம் முக்கியம். சரி, பொறுப்பெடுத்தாச்சு, இலக்கு வச்சாச்சு, மனசுல பார்த்தாச்சு, செயல்லையும் இறங்கியாச்சு. போதுமா? வெற்றி கிடைச்சிருமா? கிட்டத்தட்ட. ஆனா கடைசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாக்கி இருக்கு. அதுதான் விடாமுயற்சி, பெர்சிவியரன்ஸ். ஒரு பெரியர ரொம்ப வருஷத்தை மரத்தை வெட்டணும்னு வச்சுக்கோங்க. ஒரே அடியில சாய்க்க முடியுமா? முடியாது. ஆனா தினமும் விடாம ஒரு 5 தடவை கோடாரியால வெட்டுனா போதும். அந்த மரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, ஒரு நாள் அது விழுந்துதானே ஆகணும். இதுதான் விடாமுயற்சியோட சக்தி. ஓ, இதுதான் ஆசிரியர் சொல்ற 5 விதி, ரூல் ஆஃப் 5. உங்க பெரிய இலக்க நோக்கி தினமும் 5 குறிப்பிட்ட வேலையை தொடர்ந்து செய்யறது, அதானே? கரெக்ட். அவரும் அவரோட புக் பார்ட்னர் மார்க் விக்டர் ஹான்சனும் அவங்களோட அந்த ஃபேமஸ் சிக்கன் சூப் ஃபார் த சோல் புக்கை வெளியிட்டப்போ அதை ஹிட்டாக்க இந்த விதியை தான் ஃபாலோ பண்ணாங்களாம். தினமும் 5 ரேடியோ ஸ்டேஷனை கூப்பிட்டு இன்டர்வியூ ஏற்பாடு பண்றது. ஓஹோ. 5 புக் காப்பிய ரிவ்யூக்காக பத்திரிகைகளுக்கு அனுப்புறது. 5 புக் ஸ்டோரை தொடர்பு கொண்டு புக்கை விற்க வைக்கிறது. 5 பெரிய ஆட்களுக்கு புக்க அனுப்பி அவங்க சிபாரிசை கேட்கறதுன்னு டெய்லி 5 குறிப்பிட்ட வேலைய தவறாம செஞ்சிருக்காங்க. அப்போ அதோட விளைவு அந்த புக்கு உலகளவுல பெரிய ஹிட் ஆச்சு. அப்போ அந்த பெரிய வெற்றிங்கிறது ஒரே ராத்திரியில வந்த மேஜிக் இல்ல, தினமும் விடாம செஞ்ச அந்த சின்ன சின்ன 5 வேலைகளோட கூட்டு விளைவுதான். அந்த 5 வேலை என்னவா இருக்கணும்னு தெளிவா முடிவு பண்ணிட்டு அதை மிஸ் பண்ணாம செய்யறது தான் முக்கியம். ஆமா, பெரிய இலக்க அடையறதுங்கிறது ஒரு மாரத்தான் மாதிரி 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் இல்ல. தினமும் செய்யற அந்த சின்ன தொடர்ச்சியான முயற்சி தான் கடைசியில பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். இன்னைக்கு நாம இந்த மூலங்கள்ல இருந்து கத்துக்கிட்டது ஒரு சுருக்கமா பார்த்தா, உங்க கனவுகளையும் இலக்குகளையும் அடைய இந்த 5 ஸ்டெப்ஸ் முக்கியம். 1, உங்க வாழ்க்கைக்கு 100% பொறுப்பேத்துக்கிறது, இதுதான் பேஸ்மெண்ட், உங்க கையில பவர் எடுக்கிறது. 2, உங்க இலக்க ரொம்ப தெளிவா வரையறுக்கிறது, எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறது. 3, அதை அடைஞ்ச மாதிரி மனக்கண்ணுல பாக்குறது, உணர்றது, உங்க மூளையையும் ஆழ்மனசையும் ரெடி பண்றது. 4, உடனே செயல்ல இறங்குறது, முதல் அடியை எடுத்து வைக்கிறது. 5, தினமும் விடாமுயற்சியோட தொடர்றது, அந்த 5 விதி மாதிரி தொடர்ந்து சின்ன சின்னதா செஞ்சு முன்னேறது. ஆமா, இந்த கொள்கைகள் பார்க்க சிம்பிளா தெரியலாம். ஆனா இதோட நிஜமான சக்தி இதை நீங்க செஞ்சு பார்க்கறதுல தான் இருக்கு. ஒரு பழைய சீன பழமொழி சொல்ற மாதிரி 1000 மைல் தூர பயணம் கூட நீங்க எடுத்து வைக்கிற ஒரே ஒரு அடியில தான் தொடங்குது. அந்த முதல் அடி எடுத்து வைக்கிறது தான் பெரிய விஷயம். அதனால இந்த கலந்துரையாடலோட இறுதியில உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க இலக்க நோக்கிய அந்த முதல் அடிய, இல்ல ஆசிரியர் சொல்ற மாதிரி அடுத்த 5 அடிகளை நீங்க இன்னைக்கே எடுத்து வைக்க தயாரா? எதை ஆரம்பிக்க போறீங்க? எந்த 5 வேலையை தினமும் செய்ய போறீங்கன்னு இன்னைக்கே முடிவு பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நீங்க போக நினைக்கிற அந்த இடத்துக்கு போக முடியும். யோசிச்சு பாருங்க,